திருச்செந்தூரில் லட்சக்கணக்கான பக்தர்களின் அரோகரா முழக்கத்திற்கிடையே முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்த நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா கடந்த 22ஆம் தேதி யாகசாலையுடன் தொடங்கியது. விழாவின் சிகர நாளான இன்று மாலை சூரசம்ஹாரம் நடைபெற்றது. இதையொட்டி இன்று அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு விஸ்வரூப தீபாராதனை, உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடந்தது. தொடர்ந்து பிற்பகல் 2 மணிக்கு மேல் திருவாடுதுறை ஆதின சஷ்டி மண்டபத்தில் சுவாமி ஜெயந்தி ஆவதற்கு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது. தொடர்ந்து மாலை 4:30 மணிக்கு செந்தூர் கடற்கரையில் எழுந்தருளிய முருகப்பெருமான் சிக்கல் சிங்காரதேவர் கோவிலில் தாயார் பார்வதியிடமிருந்து பெற்ற சக்திவேலால் சூரனை வதம் செய்தார். தொடர்ந்து நாளை திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது. பீகாரை தொடர்ந்து மேலும் 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் சந்து மற்றும் விவேக் ஜோஷி ஆகியோர் டெல்லியில் இன்று மாலை செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தின் நோக்கம் தகுதியுள்ள ஒவ்வொரு வாக்காளரும் வாக்களிக்க வாய்ப்பு கிடைப்பதை உறுதி செய்வதாகும் என தெரிவித்தார். जैसे कि आप सब लोगों को विदित होगा, भारतीय नागरिकता कानून में आसाम के लिए नागरिकता के लिए अलग प्राविधान है। और दूसरा विषय ये है कि माननीय सुप्रीम कोर्ट की देखरेख में वहां पर नागरिकता की जांच का कार्यक्रम लगभग पूर्ण होने वाला है। ऐसी स्थिति में जो ये 24 जून का SIR का ऑर्डर था, वो पूरे देश के लिए था, वो आसाम पर लागू नहीं होता और इसलिए आसाम के लिए अलग से रिवीजन के आदेश जारी किए जाएंगे. தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நிலையில் சென்னையில் திமுக கூட்டணி கட்சிகள் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டன. இதில் வரும் நவம்பர் 2ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு உள்பட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 2ஆம் கட்டமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் திங்கட்கிழமை அறிவித்தார். ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு திமுக கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் தலைமை தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பு வெளியான சிறிது நேரத்திலேயே சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக கூட்டணி கட்சிகளின் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுக்க நவம்பர் 2ஆம் தேதி பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்திற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அகில இந்திய காங்கிரஸ் தலைமை வெளியிட்டுள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தல் வரும் நவம்பர் 6 முதல் 11 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் வெளியிட்டுள்ள நட்சத்திர பிரச்சாரகர்கள் பட்டியலில் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி வத்ரா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். மேலும் பீகார் மாநில காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ் ராம் மற்றும் பொதுச் செயலாளர்கள் KC வேணுகோபால், பூபேஷ் பாகேல், சச்சின் பைலட், ரந்தீன் சுர்ஜேவாலா மற்றும் சையத் நசீர் உசேன், அசோக் கெலாட், தாரிக் அன்வர், கௌரவ் கோகாய், முகமது ஜாவேத் மற்றும் அகிலேஷ் பிரசாத் சிங் போன்ற முக்கிய பிரமுகர்களும் இடம்பெற்றுள்ளனர். உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக சூரியகாந்தை நியமிக்க மத்திய சட்ட அமைச்சகத்திற்கு தற்போதைய தலைமை நீதிபதி PR கவாய் பரிந்துரைத்துள்ளார்.
உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாயின் பதவிக்காலம் வரும் நவம்பர் 23ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதையடுத்து அடுத்த தலைமை நீதிபதியாக சூரியகாந்தை நியமிக்க மத்திய சட்ட அமைச்சகத்திற்கு கவாய் கடிதம் அனுப்பியுள்ளார். இந்த பரிந்துரையை மத்திய சட்ட அமைச்சகம் ஏற்றதும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும். பின்னர் புதிய தலைமை நீதிபதிக்கு குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக பதவியேற்க உள்ள சூரியகாந்த் 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி 9இல் பணி ஓய்வு பெறுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையும் தலைவர் ராகுல் காந்தியும் தான் கூட்டணியை தீர்மானிப்பார்கள் என மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான வாழப்பாடி ராமமூர்த்தியின் 23ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை ஆரியபுரத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கிராம கமிட்டி ஒருங்கிணைப்பாளர் பீட்டர் அல்போன்ஸ், மாநில துணைத் தலைவர் சொர்ணா சேதுராமன், தென்சென்னை மாவட்ட தலைவர் முத்தழகன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகமான சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வாழப்பாடி ராமமூர்த்தியின் திருவுருவ படத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் கிராம கமிட்டி ஒருங்கிணைப்பாளர் பீட்டர் அல்போன்ஸ், மாநில துணைத் தலைவர்கள் சொர்ணா சேதுராமன், K. விஜயன், U. பலராமன், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தேசிய செயலாளர் CT மெய்யப்பன், மீனவர் காங்கிரஸ் தலைவர் ஜோர்தன், மாநில அமைப்பு செயலாளர் ராம்மோகன், மாவட்ட தலைவர் முத்தழகன், இலக்கிய அணி தலைவர் புத்தன் உள்ளிட்ட பலர் மாலை அணிவித்தனர். இன்று எங்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க தலைவராக காங்கிரஸ் பேரியக்கத்தில் பணியாற்றியவர் தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களுடைய 23வது நினைவேந்தல். இந்த நினைவேந்தலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அவருக்கு புகழஞ்சலியும் மலரஞ்சலியும் சேர்த்து அவர் பெருமையை பதிவு செய்கிறோம். அன்னை இந்திரா காந்தி காலத்திலேயே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். தலைவர் ராஜீவ் காந்தியுடைய அன்பை பெற்றவர். அன்னை சோனியா காந்தியுடைய நம்பிக்கைக்குரிய தலைவராக இருந்தவர். தொழிலாளர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தவர். இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ILOவில் பல முறை ஐநா சபையில பேசியவர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது என்பதை ஒரு வீரியமான தலைவராக, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிய வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றிய தலைவராக திகழ்ந்தவர் தான் தலைவர் வாழப்பாடியார். மோந்தா புயல் நாளை இரவுக்குள் ஆந்திரா அருகே கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை வானிலை மைய தென்மண்டல தலைவர் அமுதா, தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையிலிருந்து கிழக்கே தென்கிழக்கே சுமார் 480 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக கூறினார். சுமார் 17 கிலோமீட்டர் வேகத்தில் மோந்தா புயல் நகர்ந்து வருவதாகவும் இது வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காலை தீவிர புயலாக வலுப்பெறும் என்றும், ஆந்திர கடலோர பகுதிகளில் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினத்திற்கு இடையே காக்கிநாடாவிற்கு அருகில் மாலை முதல் இரவுக்குள் கரையை கடக்கக்கூடும் என தெரிவித்தார். இன்று 27ஆம் தேதி காலை 11:30 மணி அளவில் கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 17 km/h வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தென்மேற்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சென்னைக்கு கிழக்கே சுமார் 480 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆந்திராவின் தெற்கு தென்கிழக்கே 530 கிலோமீட்டர் தொலைவிலும், விசாகப்பட்டினத்திலிருந்து தெற்கு தென்கிழக்கே 560 கிலோமீட்டர் தொலைவிலும், போர்ட் பிளேர் அந்தமான் தீவுகளில் மேற்கே 890 கிலோமீட்டர் தொலைவிலும் மோந்தா நிலை கொண்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு செவ்வாய்க்கிழமை மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மோந்தா புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. புயல் ஆந்திராவில் கரையை கடக்கும் என கூறப்படும் நிலையில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் செவ்வாய்க்கிழமை மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.
வங்கக்கடலில் உருவாகியுள்ள மோந்தா புயல் காரணமாக நாகை, காரைக்கால், சென்னை உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. கடந்த 19ஆம் தேதி அன்று மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்குள் செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை நாகை மாவட்ட மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் இன்று 9வது நாளாக கடலுக்கு செல்லவில்லை. இதன் காரணமாக மீனவர்கள் மற்றும் மீன்பிடி தொழிலை சார்ந்த சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வருமானம் இன்றி வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை 27 கோடி ரூபாய் அந்நிய செலாவணி பாதிக்கப்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் மத்திய குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். கந்தமங்கலம், கிழாய், பழையபாளையம், ஆக்கூர் ஆகிய கிராமங்களில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இக்குழு ஆய்வு செய்தது. இந்திய தானிய சேமிப்பு மேலாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணை இயக்குநர் PK சிங் தலைமையிலான குழுவினர் நெல்லின் ஈரப்பதம் குறித்து நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மேலாண்மை இயக்குநர் முனைவர் அண்ணாதுரை, மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த், மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் R சுதா, மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் S ராஜகுமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ராமநாதபுரம் மாவட்ட விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைக்காக வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 2500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் 5 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் உள்ள வைகை அணை முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து கடந்த 1 வாரமாக உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இது தவிர கடந்த சில மாதங்களாக மதுரை, திண்டுக்கல் மாவட்ட முதல் போகம் மற்றும் ஒரு போக பாசனத்திற்கு வினாடிக்கு 1300 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைக்காக வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 2500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. இதையடுத்து கரையோர மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் 85% நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாநகராட்சியின் 50வது வார்டு சிறப்பு கூட்டம் சுப்பிரமணிய நகர் முத்தம்பாளையம் பகுதியில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மேயர் நாகரத்தினம் சுப்பிரமணியம் உட்பட அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த சிறப்பு கூட்டத்தில் அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் வாக்குறுதியை திமுக நிறைவேற்றவில்லை என்ற அன்புமணி ராமதாஸின் குற்றச்சாட்டை மறுத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நேரடியாக அவர்கள் இருக்கிற இடத்திற்கே சென்று அந்த பிரச்சனைகளை பெற்று அதற்கு தீர்வு காண வேண்டும் என்பது மிக முக்கியமாக அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற காலத்தில் இருந்து செய்து வருகிறார். முதலிலே நேரடியாக மனுக்களை வாங்கி அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது அவர் ஆட்சி. இப்பொழுது சமீபத்திலே உங்களுடன் ஸ்டாலின் என்ற அந்த மிகப்பெரிய ஒரு பெரிய முகாம், அந்த முகாமில் எந்தெந்த பகுதியிலிருந்து மக்கள் வர வேண்டும் என்பதை முடிவு செய்து அவர்களுக்கு தெரிவித்து அங்கே அந்த மனுக்களை வாங்கி அந்த மனுக்கள் மீது 45 நாட்களுக்குள்ளே முடிவெடுத்து செய்து கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய மாவட்டத்தில் அவர்கள் அந்த முகாமை மிக சிறப்பாக நடத்தி அந்த முகாமிலேயே பல நூறு பேருக்கு அப்பொழுதே உத்தரவை போட்டு கொடுக்கிற நிலைகள் ஏற்பட்டது. கரூரில் 41 உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில் விஜய்க்கு மட்டும் எப்படி பாதுகாப்பு இருக்கும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் மருது பாண்டியர்கள் குரு பூஜையில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். கரூர்ல 41 பேர் இறந்து போயிட்டாங்க. கள்ளக்குறிச்சியில் 65 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போயிட்டாங்க. பாலியல் வன்கொடுமை 10 வயசு 15 வயசு பிள்ளைகள்லாம் ரோட்டில் தனியாக நிற்க முடியல. யாருடைய ஆட்சி? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. யார் முதலமைச்சர்? மதிப்புக்குரிய நமது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு எங்கே சரியாக இருக்குது? எல்லா போலீஸ் நிலையத்திலையும் வெடிகுண்டு பெட்ரோல் குண்டு வீசுகிறாங்க. எங்கே நல்ல நிகழ்வுகள் நடைபெறுகிறது? பெண்களுக்கு எதிரான போக்சோ குற்றங்கள் 53% அதிகரிச்சது. இதெல்லாம் தெரியாமல் சில தலைவர்கள் சில கருத்துக்களை சொந்தமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இந்த மாதிரி சூழ்நிலையில் யாருக்கு வாக்களிக்க வேண்டிய என்று தீர்மானித்து விட்டார்கள்.
நெல்லை மாவட்டம் ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் ஆவணங்கள் எதுவும் இன்றி விவசாய நிலங்களை போலி பட்டா போட்டுக் கொடுப்பதாகவும் தனியார் நிறுவனம் குண்டர்கள் மூலம் விவசாய நிலங்களில் உள்ள இடங்களை ஆக்கிரமிப்பு செய்வதாகவும் கூறி ஊர் மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மக்கள் நடத்திய போராட்டத்தால் சுமார் 2 மணி நேரம் கொக்கரகுளம் சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. உதகை மற்றும் குன்னூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதல் காற்றுடன் கூடிய தொடர் சாரல் மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் புயலாக உருமாறியுள்ளது. இந்நிலையில் உதகை மற்றும் குன்னூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதலே காற்றுடன் கூடிய லேசான தொடர் சாரல் மழை பெய்து வருகிறது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடும் குளிரிலிருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வெம்மை ஆடைகளை அணிந்து வருகின்றனர். தற்போது பெய்து வரும் தொடர் சாரல் மழையின் காரணமாக மாவட்டத்தில் பயிரிடப்பட்டுள்ள மலைத்தோட்ட காய்கறிகளான கேரட், பீட்ரூட், முள்ளாங்கி, முட்டைகோஸ், உருளைக்கிழங்கு உள்ளிட்ட காய்கறிகளை பயிரிட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் முதல்வரான ஸ்ரீ மணவாள மாமுனிகளின் திரு அவதார உற்சவ திருவிழா வானமாமலை ஜூயர் சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. நம்மாழ்வார் பிறந்த ஆழ்வார் திருநகரி பகுதியில் அழகிய மணவாள பெருமாள் நாயினார் என்னும் இயற்பெயருடன் மணவாள மாமுனிகள் எம்பெருமானின் மறு அவதாரமாக ஐப்பசி மூல நட்சத்திரத்தில் அவதரித்தார். இந்நிலையில் வைணவ திவ்ய தேசங்களில் மாமுனிகள் திரு அவதார உற்சவம் கடந்த 10 தினங்கள் நடைபெற்று வருகின்றன. மாமுனிகள் திருநட்சத்திர தினமான ஐப்பசி மூலமான இன்று ஸ்வயம் பக்த சோஷங்களில் ஒன்றானதும் ஜீயர் பரம்பரையில் முதலாவதாக மாமுனிகளால் நியமிக்கப்பட்ட வானமாமலை திருக்கோவிலில் நாங்குநேரி மதுரகவி வானமாமலை ஜூயர் சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் அதனை சுற்றியுள்ள ஆற்காடு, குப்பம், கேஜி கண்டிகை, கடகமாச்சத்திரம், மத்தூர், பொதட்டூர்பேட்டை போன்ற பகுதிகளில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக திருத்தணி நகராட்சியில் பைபாஸ் ரயில்வே இருப்பு சுரங்கப்பாதை பகுதியில் மழைநீர் கழிவுநீர் போல் தெல்லம் தேங்கி கிடக்கின்றன. இதனை கடந்து செல்ல முடியாமல் முருகன் கோவிலுக்கு வந்த பக்தர்கள், திருப்பதிக்கு செல்லக்கூடிய பக்தர்கள், சென்னைக்கு செல்லக்கூடிய பயணிகள், பொதுமக்கள், இருசக்கர வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். மேலும் திருத்தணி ரயில் நிலைய பகுதி நீர் போல் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் ரயில் நிலைய பகுதிக்கு செல்ல முடியாமல் அவதியடைந்தனர். ரயில்வே தண்டவாளத்தில் மழைநீர் தேங்கியதால் ரயில்கள் மெதுவாக இயக்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீயணைப்பு துறையினரின் பேரிடர் மேலாண்மை ஒத்திகை மாவட்ட ஆட்சியர் சரவணன் முன்னிலையில் மாவட்ட தீயணைப்பு மற்றும் பேரிடர் மேலாண்மை அலுவலர் விவேகானந்தன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஒத்திகையில் மழைக்காலங்களில் சாலையின் குறுக்கே விழும் மரங்கள், இடிந்து விழும் சுவர்கள் ஆகியவற்றை அப்புறப்படுத்துவது, தீயணைப்பு துறையினரின் 50க்கும் மேற்பட்ட தளவாட பொருட்கள் கொண்டு மீட்பு ஒத்திகை நடைபெற்றது. மழையினால் ஏற்படும் வெள்ளத்தில் இருந்து மீட்டெடுக்க வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு மிதவை தயாரித்தல் ஆகிய செய்து காண்பிக்கப்பட்டன. டெமாலிஷர், பவர் ட்ரெஷர், மர அறுவை இயந்திரம், அவசர கால மீட்பு வாகனம் ஆகியவை மூலம் தீயணைப்பு குழுவினர் மீட்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். இதே நெல் கொள்முதலை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னது நமக்கு இன்னும் கொள்முதல் ஆரம்பிக்கல. இருந்தாலுமே கூட நிலக்கோட்டை போன்ற சில பகுதிகளில் கொள்முதல் நெல் அறுவடைக்கு தயாராக இருக்கிறது முன்னிட்டு போன மாசமே நம்ம 5 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் தொடங்குவதற்கான ஒப்புதல் கொடுத்திருக்கோம். 5ல் 2 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வரவை பொறுத்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபெக்டிவ் வந்துடும். ஸோ நெற்பயிர்கள் பாதிக்கப்படுவது அன்னைக்கு ஒரு 10 ஏக்கர் மட்டும் சொல்லியிருந்தாங்க ஒரு இடத்துல மட்டும். அதை உடனடியாக நம்ம வேளாண்மை துறையின் மூலமாக ஆப்லேயே இப்பயே உடனடியாக விவசாயிகளோட வைத்து ஆப்லேயே அந்த எவ்வளவு பயிர் சேதம் அடைந்திருக்குங்கிறத அவங்களே எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இப்போ நவீனமா இப்போ யாரோட இதுக்காக வெயிட் பண்ண வேண்டியதில்லை. பயிர் சேதம் ஆச்சுன்னா உடனே அதோடைய கணக்கீடை எடுத்துட்டு வராங்க.
நமக்கு இன்னும் மான்சூன் ரொம்ப ஹெவி மான்சூன் வந்து இன்னும் ஃபோர்காஸ்ட் இன்னும் பெருசா வரல. பட் பாதிப்பு ஏதாவது வந்துச்சுன்னா உடனடியா வந்து வேளாண்மை துறையின் மூலமா கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கறது அரசுல இருந்து அறிவுறுத்தல் வந்திருக்கு. அதையும் செஞ்சுட்டு இருக்காங்க. சுதந்திர போராட்ட வீரர்கள் மருது சகோதரர்களின் 224ஆம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து வந்து அவரது திருவுருவ சிலைக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் அகமுடையார் சங்கம் சார்பில் சுதந்திர போராட்ட வீரர்கள் மருது சகோதரர்களின் 224ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவை முன்னிட்டு மேலரத வீதியில் அமைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பெண்கள் ராமர் தீர்த்தம் தெற்கு பகுதியில் இருந்து பால்குடம் ஊர்வலமாக எடுத்து வந்து மருது சகோதரர்களின் சிலைக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். இதேபோன்று பல்வேறு சமுதாய தலைவர்கள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மருது பாண்டியர்களின் 224ஆம் ஆண்டு குரு பூஜை விழா அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பில் இரத்த தானம் வழங்கி அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பில் மருது பாண்டியர்களின் 224ஆம் ஆண்டு குரு பூஜை விழா, முத்துராமலிங்க தேவரின் 118ஆம் ஆண்டு ஜெயந்தி விழா, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி மாநில இளைஞரணி செயலாளர் சீர்காழி சத்யா பிறந்த நாளையொட்டி மயிலாடுதுறை அரசு பெரியார் மருத்துவமனையில் மாபெரும் தலைவர் ஜெகன் தலைமையில் நடைபெற்றது. இம்முகாவில் மாவட்ட செயலாளர் மணிகண்டன், மாவட்ட பொருளாளர் கலைவாணன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் அருண்குமார், மாவட்ட இளைஞரணி தலைவர் கார்த்தி உள்ளிட்டோர் முன்னிலையில் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஆர்வமாக பங்கேற்று இரத்த தானம் வழங்கினர். முன்னதாக மயிலாடுதுறை கிட்டப்ப அங்காடியில் மருது சகோதரர்களின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதில் மயிலாடுதுறை நகர செயலாளர் ராம்குமார், நகர துணை செயலாளர் சுரேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆந்திராவில் ஆம்னி பேருந்து தீ விபத்தில் உயிரிழந்த திருப்பூர் இளைஞரின் உடல் தனி ஆம்புலன்ஸ் மூலம் திருப்பூர் கொண்டு வரப்பட்டு உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி பின்னர் தகனம் செய்யப்பட்டது. கடந்த அக்டோபர் 24ஆம் தேதி அதிகாலை ஹைதராபாத்தில் இருந்து பெங்களூரு சென்ற தனியார் ஆம்னி பேருந்து மீது பைக் மோதி ஆம்னி பஸ் தீப்பிடித்து எரிந்தது. இந்த தீ விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 19 பேர் உட்பட இருசக்கர வாகனம் ஓட்டி வந்த ஒருவர் என மொத்தம் 20 பேர் உடல் கருகி பலியானார்கள். இந்த பேருந்து மொத்தம் 43 பேர் பயணம் செய்ததில் மற்றவர்கள் அனைவரும் சிறு காயத்தோடு உயிர் தப்பினர். இந்த விபத்தில் திருப்பூர் தோட்டத்துப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வெங்கையா வியாபாரி ரோஜா என்பவரது மகன் நிவன் சங்கர் ராஜா இந்த விபத்தில் சிக்கி உடல் கருகி உயிரிழந்தார். கரூர் மாவட்டம் குளித்தலை காவல்துறை சார்பில் குற்றத்தடுப்பு மற்றும் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பொருத்துவது தொடர்பாக கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கரூர் மாவட்ட குளித்தலை அருகே சத்தியமங்கலம் கிராமத்தில் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜோஸ் தங்கையா உத்தரவின் பேரில் குளித்தலை காவல் நிலையம் சார்பில் குற்றத்தடுப்பு மற்றும் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பொருத்துவது தொடர்பாக கலந்தாய்வு கூட்டத்திற்கு குளித்தலை காவல்துறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தலைமை வகித்தார். குளித்தலை காவல் ஆய்வாளர் கருணாகரன் குற்றத்தடுப்பு கேமரா பொருத்துவதன் மூலம் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகள் குறித்து விரிவாக பேசினார். தொடர்ந்து அனைத்து மகளிர் காவல்துறை சார்பில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் குழந்தை திருமணம், பாலியல் தொந்தரவு குறித்து விளக்கி பேசினார்கள். இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாப்பாத்தி பிச்சை உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் புதிய பேருந்து நிலையத்தில் கும்பகோணம் மாநகராட்சியில் போடப்பட்ட தார் சாலை ஒரு வார காலத்திற்குள் மழையால் சேதமடைந்தது. கும்பகோணம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இதனால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கடந்த தீபாவளிக்கு 4 நாட்கள் முன்பு மாநகராட்சியால் பல லட்சம் ரூபாய் செலவில் அவசர கதியில் பேருந்து நிலையத்தில் புதிய தார் சாலை அமைக்கப்பட்டது. ஏற்கனவே போடப்பட்ட சிமெண்ட் சாலையை அகற்றாமல் சாலை அமைக்கப்பட்டதால் கடந்த வாரம் பெய்த மழையால் பேருந்து நிலையத்தில் போடப்பட்ட தார் சாலைகள் பெயர்ந்து ஜல்லிக்கட்டு வெளியேறி குண்டும் குழியும்
அதிகமாக காணப்படுகிறது. இதனால் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகள் மற்றும் இருசக்கர வாகனங்களும் சாலையில் செல்ல முடியாமல் சிரமம் அடைந்து வருகின்றனர். தாளவாடியில் அட்டகாசம் செய்து வரும் குரங்குகளை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் குரங்குகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் தெருக்களில் நடந்து செல்ல அச்சமடைந்து வருகின்றனர். இங்குள்ள தலைமலை ரோடு, பேருந்து நிலையம், கொங்கள்ளி ரோடு, ஓசூர் ரோடு, மைசூர் ரோடு மற்றும் முக்கிய வீதிகளில் குரங்குகளின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இங்கு கூட்டமாக வரும் குரங்குகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்து உணவுப் பொருட்களை தின்றும் அழித்தும் நாசம் செய்கின்றன. மேலும் பள்ளி செல்லும் சிறுவர்கள் மற்றும் கடைகளிலிருந்து பொருட்களை வாங்கி வரும் பெண்களை அச்சுறுத்தி கையில் கெடுத்து செல்லும் பொருட்களை வலுக்கட்டாயமாக பிடுங்கி செல்வதால் அச்சமடைந்து உள்ளனர். எனவே தாளவாடி பகுதியில் அதிகரித்துள்ள வன விலங்கான குரங்குகளை கூண்டு வைத்து பிடித்து வனப்பகுதியில் விட தாளவாடி வனச்சரக அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஆம்பூர் அருகே தோல் கழிவு சேமிப்பு கிடங்கில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டு சுமார் 4 லட்சம் மதிப்பிலான தோல் கழிவுகள் எரிந்து சாம்பலானது. திருப்பூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பாங்கி ஷாப் பகுதியைச் சேர்ந்தவர் அக்பர் பாஷா. இவர் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக துத்திப்பட்டு ஊராட்சிக்கு உட்பட்ட அம்பேத்கர் நகர் முதல் தெருவில் தோல் கழிவுகள் சேமிப்பு கிடங்கு நடத்தி வருகிறார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தோல் கழிவுகள் சேமிப்பு கிடங்கு விடுமுறை காரணமாக மூடிய நிலையில் இருந்தது. இந்நிலையில் கிடங்கில் இரவு நேரத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக அக்கம் பக்கத்தினர், உமராபாத் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி ஆகிய பகுதிகளில் இருந்து 2 தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்து காரணமாக கிடங்கில் இருந்த சுமார் 4 லட்சம் மதிப்பிலான தோல் கழிவுகள் எரிந்து சாம்பலானது. தீ விபத்து காரணமாக அப்பகுதி முழுவதும் சில மணி நேரம் புகை மண்டலமாக காணப்பட்டது. சம்பவம் குறித்து உமராபாத் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்கள் யாரேனும் தோல் கழிவு கிடங்கிற்கு தீ வைக்கப்பட்டனரா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அருகே தனியார் பேருந்து ஓட்டுநர் மீது சரமாரி தாக்குதல் நடத்தப்படும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருப்புவன வாசலில் இருந்து அறந்தாங்கி நோக்கி நேற்றிரவு தனியார் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது கூடலூர் என்ற இடத்தில் பேருந்தை வழிமறைத்து அந்த கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் அதன் ஓட்டுநர் ஸ்டாலினை கடுமையாக தாக்கியதோடு பேருந்தை விட்டு கீழே இறங்கி தொடர்ந்து தாக்கியுள்ளனர். காயமடைந்த ஓட்டுநர் ஸ்டாலின் அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அந்த பேருந்து மாலையில் அந்த கிராமத்தின் வழியாக சென்றபோது பின்னே இருசக்கர வாகனத்தில் சென்ற அந்த கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு வழிவிடவில்லை என்பதால் இரவில் அந்த பேருந்தை வழிமறைத்து அதன் ஓட்டுநரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனிடையே பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவின் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ள நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.